நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வசனம் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசும். உங்களை அவர் எப்பொழுதுமே இருந்து உங்களை நடத்துகிறவர். உங்களை தேவன் தைரியப்படுத்துகிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு எப்பவுமே அவர் இருப்பார். அன்பு பிள்ளைகளே, தேவன் எப்பவுமே நம்மை ஆதரிக்கிறவரும் நமக்கு ஆறுதல் செய்கிறவரும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரே பார்த்துக் கொள்வார். மனம் தளர்ந்து போகாதிருங்கள், மனம் சோர்ந்து விடாதிருங்கள். தேவன் உங்களுக்கு என்று ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். அதை யாரும் திருட முடியாது, அதை யாரும் பறிக்க இயலாது, அதை யாரும் எடுக்க இயலாது. ஏன் தெரியுமா? உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் உங்களுக்கு என்று வாக்கு பண்ணினதை யாருமே எடுத்து விட அவர் இடம் அளிக்கவே மாட்டார். நீங்க என்ன செய்தாலும் நீங்க அவர பிள்ளை, அவர் உங்களை எப்பவுமே கண்ணோக்கி கொண்டிருப்பார். இந்த நாளில் ஒரு அழகான சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டுமா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்பதாக இந்த வசனம் சொல்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன்னை காப்பார், உன்னை நடத்துவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாய் அவர் அங்கே வைக்க போதுமானவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் முகம் கொடுக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு அவசியமா இருக்கிறது. வெளியில் இருந்து உள்ளே இருந்து வெளியே ஒரு மனுஷன் போகிறார் என்று சொன்னால் இந்த மகனுக்கு எந்த நிச்சயத்தோடு போகிறார்கள்? நாம் இன்னைக்கு பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அநேக விபத்துக்கள், அநேக ஆபத்துக்கள், பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இவைகள் நடுவில் யார் நம்மை தப்புவிப்பது? யாருடைய நம்பிக்கைகள் நானும் நீங்களும் வெளியே செல்கிறோம், புறப்படுகிறோம்? அன்பானவர்களே, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை நம்மை பாதுகாக்கிற நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய பாதுகாப்பு எந்த சூழ்நிலை கொடுக்கிறார் தெரியுமா? மகா வறட்சியான காலங்களில ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்கல, நம்ம புசிப்பதற்கு, நம் குடிப்பதற்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம என்ன சூழ்நிலை முகம் கொடுத்தாலும் அந்த வறட்சி காலங்களிலும் தேவன் நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அழகான ஒரு குடும்பம் இருந்தது, ஒரு விதவை குடும்பம். அந்த விதவை தன்னுடைய கணவனை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாள். கடன் தொல்லை ஒரு பக்கம், கண்ணீர் ஒரு பக்கம், பிரச்சனை ஒரு பக்கம், இப்படி பல போராட்டங்களுக்கு முகம் கொடுத்தாள். அவள் ஒரு நாள் ஆண்டவரை நோக்கி பார்த்தாள், தன்னுடைய சூழ்நிலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தினார். தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக, அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மை செய்வதற்காய் அங்கே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அந்த கடன்கள் அடைக்கத்தக்கதாய், இந்த குடும்பத்தின் பிரச்சனை தீர்க்கத்தக்கதாய், அந்த குடும்பத்திற்கு ஒரு நன்மை செய்யும்படியாக அந்த குடும்பத்துக்கு என்றே ஒரு அற்புதத்தை அவர் வைத்தார். பிரியமானவர்களே, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, உங்களுக்கு என்று தேவன் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். பயப்படாதிருங்கள், மனம் கலங்காதிருங்கள். தேவன் மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி நடத்துவார். நீங்கள் கொஞ்சம் என்று சொல்லி குறைவுபட போகிறதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நஷ்டமடைய போவதும் இல்லை. ஏனென்றால் தேவன் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்து கொடுக்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே நானும் நீங்களும் பார்க்கிறது ஒரு மனிதனே அல்ல. அன்பானவர்களே, இல்லாவிட்டால் நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையை நம்பவில்லை. யாரோ ஒருவருக்கு இருந்து எனக்கு ஒரு நன்மையான காரியம் வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து உங்கள் அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் மடங்கடிக்கப்பட்டு, அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் உடைக்கப்பட்டு போய் இன்றைக்கு நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்தீங்களா? உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற வசனம் என்ன தெரியுமா? உங்கள் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார். உங்கள் ஆத்துமா அமைதியாக இளைப்பாற பண்ண என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பயப்படாதீர்கள். மனிதர்களுடைய வார்த்தையினால் நீங்கள் மனமுடைந்து போக வேண்டாம். மனிதர்கள் தேவையை சந்திக்கிறேன் என்று சொல்லி நீங்க திடனற்று போக வேண்டாம். உங்கள் தேவைகள் யாவையும் சந்திக்கிற தெய்வம் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஒருவேளை நீங்கள் பயங்கரமான கடினமான கொடிய வியாதியினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்கலாம். உங்களுடைய எலும்புகள் எல்லாம் பலனற்று போயிருக்கலாம். உங்களுடைய எலும்புகளை பலனுள்ளதாக்குவார். உங்களுடைய எலும்புகளை அங்கே தைரியப்படுத்துவார், நினமுள்ளதாக்குவார். அன்பானவர்களே, எந்த குறைவும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடி அன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் கூட அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாய் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படாதபடி
தேவன் காப்பாற்றினார். அன்பு பிள்ளைகளை, தெய்வம் அவரை காப்பாற்றி வழிநடத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய தகப்பன் உங்களை எப்பொழுதுமே தாங்கி நடத்துகிறவர். உங்கள் தகப்பன் உங்களை எப்பொழுதும் விசாரிக்கிறவர். உங்கள் தகப்பன் உங்களை எப்பொழுதும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள். அவர் நமக்கு தகப்பனாயிருக்கிறார், நல்ல தாயாயிருக்கிறார், நல்ல தெய்வமாயிருக்கிறார், உற்ற நண்பனாய் கூட நமக்கு உதவி செய்ய கடந்து வருகிறவராயிருக்கிறார். நீங்கள் எப்படியெல்லாம் அவரை பார்க்கணும் என்று நீங்க நோக்கி அவரிடத்திலே கடந்து வர்றீங்களோ அப்பொழுது அவர் அப்படி உங்களுக்கு தென்படுவார். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே அன்பு பிள்ளைகளே, அவர் தன்னுடைய ஜீவனையை நமக்காக கொடுத்திருக்க, அவர் கொடுக்காம எப்படி மற்ற காரியங்களை விட போகிறார்? இல்லவே இல்லை. நம்முடைய தெய்வம் நமக்கு எல்லாவற்றையும் நீ வாக்களித்து நமக்கு கொடுத்து நம்மை திருப்திப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வியாதியின் பயங்கரங்களும் உங்களை ஒன்றும் செய்ய போகிறதில்லை. வியாதியின் கொடூரங்கள் உங்களை சேதப்படுத்த போகிறதில்லை. வியாதி என்ற ஆபத்து உங்களை மூழ்கடித்து விட போகிறதில்லை. அதில் இருந்து தப்புவிக்க என் தேவன் நீ சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த வியாதியின் சாபத்தில் இருந்து விடுவிப்பதற்காய் அவர் சர்வ லோகத்தின் பாவங்களையும் சாபங்களையும் ரோகங்களையும் அவரே சுமந்து தீர்த்து கல்வரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் உங்களையும் என்னையும் இன்றைக்கு விடுவிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அந்த ரத்தத்தை நீங்கள் உச்சரியுங்கள், அந்த ரத்தத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் பட்ட பாடுகளை நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால் அதனாலே உங்களுக்கு விமோசனம் உண்டாகும், அதனாலே உங்களுக்கு பதில் கிடைக்கும். அன்பானவர்களை, நீங்கள் சோர்வடைய வேண்டாம். அவர் மகா வறட்சியான காலங்களில் உங்களை நடத்துவார். உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உங்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தி உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை கனப்படுத்தி நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு தேவனுடைய வசனத்தை கேளுங்கள். அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பித்தலை கொண்டு வரும், ஒரு ஜீவனை கொடுக்கும். அந்த ஜீவனினால் நீங்கள் நீடித்த நாட்களாய் உயிர் வாழ முடியும் என்றதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தேவைகளை பார்த்து நீங்கள் ஒருவேளை மனம் சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் தேவைகளை பார்க்கிலும் படைத்த கடவுள் பெரியவர் என்பதை மறந்து போகாதவர்கள். தேவைகளை பார்க்கிலும் உங்கள் தெய்வம் பெரியவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? ஜெபத்திலே நீங்கள் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தால் உங்களுடைய எல்லா காரியங்களையும் என் தேவன் உங்களுக்காக செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுமை நோக்கி பார்த்து சுவாமி தன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளை உங்களுக்கு சொல்லுகிற அந்த நேரத்தில் அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பதிலாக இருங்கப்பா. ஒரு அற்புதம் செய்து இவங்களை கனம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். நீங்களே கூட இருங்க. பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தாயோடு ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.